ஹேர் லாஸ்க்கு ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது அயன் டிஃபிஷியன்சி. அயன் டிஃபிஷியன்சியை நம்ம வந்து அனீமியான்னு சொல்லுவோம். அனீமியா வந்து நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, ஒரு சில சிம்டம்ஸ்லாம் இருக்கும். என்னென்னா ஹேர் லாஸ் ஆகும், டயர்டாக இருக்கும், ஒரு மாதிரி அசரிக்கியாக இருக்கும், எந்த ஒர்க்குமே ஒரு கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாது, கொஞ்சம் இழப்பெடுக்கும், ஒரு மாதிரி இழப்புனா நாட் ஆஸ்மா, ஒரு ஒரு மாதிரி இழப்பெடுக்கிற மாதிரி ஒரு டிஸ்னிக்கான ஒரு ஃபீல், இந்த மாதிரிலாம் இருக்கும். சரி, ஓகே, இது வந்து கிளினிக்கல் சிம்டம்ஸ். பட் லேபில் என்ன டெஸ்ட் பண்ணி நமக்கு அனீமியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சிம்பிளாக ஒரே ஒரு பேராமீட்டர் பார்க்கணும் அப்படின்னா ஹீமோகுளோபின். ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸ் இருக்குது, பட் ஹீமோகுளோபின் வச்சு பேசிக்காக இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஹீமோகுளோபின் 11க்கு கீழே குறைஞ்சிச்சு அப்படின்னாக்கா அனீமியான்னு சொல்லுவோம். பட் 7க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா சிவியர் அனீமியா. பட் 9லேருந்து 11க்குள்ளே இருக்கும்போது மைல்டு டு மாடரேட் அனீமியான்னு சொல்லுவோம். சிவியர் அனீமியாவை நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இல்லைனா ஐவி இல்லைனா ஐஎம் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு தான் கரெக்ட் பண்ண முடியும். மைல்டு டு மாடரேட் அனீமியா வந்து சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தே கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் யாருக்கெல்லாம் வந்து அனீமியா இல்லை அயன் டிஃபிஷியன்சி ப்ரோன் அப்படின்னாக்கா தேர் ஆர் டார்கெட் குரூப்ஸ். யார் அப்படின்னாக்கா டிமாண்ட்ஸ் ஜாஸ்தியாக யாருக்கு இருக்கோ அவங்களாம் வந்து ப்ரோன் டு பிகம் அயன் டெஃபிஷியன்ட். யாருக்கு அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஃபீமேல்ஸ், லாக்டேட்டிங் மதர்ஸ், அட்லசன்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பியூபர்டல் ஏஜ் குரூப்லேருந்து இருக்கக்கூடிய கேர்ள்ஸு, ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ்க்கு வந்து அனீமியா வரக்கூடாது. அனீமியா வந்தால் தட் வில் ரிஃப்ளெக்ட் இன் ப்ரெக்னன்சி. ஸோ அவங்களும் ஒரு டார்கெட் குரூப். இது இல்லாமல் 5லேருந்து 10 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் கிட்ஸ், இவங்களுக்குலாம் வந்து அனீமியா ஃப்ரீக்வெண்ட் அயன் டிஃபிஷியன்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனீமியா முக்த் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் ஹெல்த் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து அனீமியா ப்ரிவென்ஷன் அண்ட் அனீமியா கரெக்ஷனுக்கான என்னென்ன இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் எவ்ரி தேர்ஸ்டே வந்து அந்த அட்லசன்ட் கேர்ள்ஸுக்கு வந்து வாரம் ஒரு டைம் வந்து அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் இருக்கக்கூடிய டேப்லெட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ப்ரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் ஃபீமேல்ஸ்க்கு வந்து அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இது இல்லாமல் வெளியவும் நிறையா வந்து டேப்லெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இல்லை டாக்டர் எனக்கு டேப்லெட் சாப்பிட பிடிக்காது, எனக்கு முழுங்க கஷ்டமாக இருக்கும், டெய்லி பேசிஸில் சாப்பிட்றது கஷ்டம் அப்படின்னாக்கா தேர் ஆர் சிரப்ஸ். நிறைய சிரப்ஸ் இருக்குது. இல்லை சிரப் குடிக்கவும் எனக்கு பிடிக்காது, அது கசக்கும், வாயில் ஊற்றி நாக்கில் படும், ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னாக்கா ஹெச்என்ஹெச்ன்ற மாதிரி கம்பெனிலாம் வந்து ஸ்வீட் அண்ட் அயன் சிரப்ஸ், தட் இஸ் ஃபெரான்ஸ், இந்த மாதிரி அயன் சிரப்ஸ்லாம் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. அது வந்து நமக்கு வந்து ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அளவு எவ்வளோ அளவு அப்படின்றது உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டில் கேட்டுக்கிட்டு அதை எடுத்துக்கணும். பட் வந்து அதில் அயனும் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். சரி, இது வந்து 11க்கு கீழே இருக்குது அனீமியா அப்படிங்கும்போது கண்டிப்பாக சப்ளிமெண்ட் எடுத்து அந்த அனீமியாவை வந்து கரெக்ட் பண்ணும். இல்லை அனீமியாலாம் எதுவும் இல்லை, பட் அனீமியா வந்துடக்கூடாது அப்படிங்கும்போது யூ ஷுட் டேக் டயட் தட் இஸ் ரிச் இன் அயன். அதுக்கு வந்து நார்மலாக என்ன எடுப்போம், பச்சை காய்கறிகள், பச்சை கலரில் இருக்கக்கூடிய காய்கறிகள், கீரை, பேரிச்சம்பளம், இந்த மாதிரி ஃபுட்ஸு. பட் வந்து யார்கிட்ட போனாலும் பச்சை காய்கறி சாப்பிடு, கீரை சாப்பிடுன்னு தான் சொல்கிறாங்க. டாக்டர் போர் அடிக்குது, இது எனக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஃபுட் சொல்லுங்கள் அப்படின்னா எஸ், தேர் ஆர் லிஸ்ட் ஆஃப் ஃபுட்ஸ். நீங்கள் வந்து அயன் சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. லிஸ்ட் ஆஃப் ஃபுட்ஸ் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணி பின் பண்ணி வைக்கிறேன். டேக் கேர்.